ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. ஃப்ரான்ஸ் பேஸ்டு கம்பெனி, ஃப்ரான்ஸை ஹெட் குவார்ட்டராக கொண்ட கம்பெனியான கேப்ஜெமினி நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேப்ஜெமினி இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருக்குது. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் இருக்கிற இவங்களோட கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கான வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய வேக்கன்சி, ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சம்பளத்தை விட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸு, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வெல்கம் கிட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃப்ரெஷராக இருக்கிறதுனால ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ யார் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். கண்டிப்பாக எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, எந்த வெப்சைட் மூலமாக இவங்களோட வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா சூப்பர் செட். இந்த வெப்சைட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த போர்ட்டல் மூலமாக அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த சூப்பர் செட்டில் உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லாகின் டீட்டெயில்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கேப்ஜெமினி டிரைவுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன அப்புறம் கேப்ஜெமினின்னு சொல்லியிருந்தீங்க, பட் வேறு ஏதோ வெப்சைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இது அஃபிஷியல் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட், ஆக்டிவ் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஜிலாக்கர் பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆதார் நம்பர் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு ஆப். அதான் மேலோட்டமாக சொல்கிறேன். டிஜிலாக்கர்னா என்ன, அந்த ஆப்னா என்ன அப்படிங்கிறத யூடியூப்லேயே சர்ச் பண்ணி அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இந்த கேப்ஜெமினி ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னவா எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாய்ஸ் பேஸ்டு ஃபோன் சர்வீஸ், அதாவது நீங்கள் வந்து கஸ்டமருக்கான குவரிஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்பப்போ வந்து நீங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரெசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட் மேனேஜ்மெண்ட், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அவங்களோட குவரிஸை வந்து கேட்குறதுக்கு. ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து எடுத்து அதை சம்மந்தப்பட்ட டீமாக இருக்கட்டும், இல்லை நீங்களே வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான முழுக்க இந்த கஸ்டமர் ரிலேட்டட், கஸ்டமருக்கு சப்போர்ட் அளிக்கக்கூடியது, கஸ்டமருக்கு டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங் அளிக்கக்கூடிய மாதிரியான ஒர்க் தான் இது. மற்றபடி கோடிங்கோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இனிஷியலாக கொடுத்துட்டு தான் உங்களுக்கு இந்த ஜாபே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதிலலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க என்ன உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் நல்ல பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கம்ப்யூட்டர் ஸ்கில்லுமே இருக்கணும். அண்டர் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும். ஓகே, கேப்ஜெமினிலேருந்து இப்போது கான்டாக்ட் சப்போர்ட் குரூப், அதாவது சிஎஸ்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க சப்போர்ட் ஜாப் தான் இது. கேப்ஜெமினி எக்ஸலில் கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க. அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கேப்ஜெமினி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. வர மே 15 நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை நவ் டேப் இருக்குது. இதில் போய்ட்டு இந்த சூப்பர் செட்டில் நீங்கள் லாகின் இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, சேல்ரி பாருங்களேன். சேல்ரி பிரேக்கப் மாதம் 25,000 உங்களுக்கு சம்பளம். அது இல்லாமல் ஒன் டைமாக 25,000 உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குது. இது வந்து இனிஷியலாக 25,000 அப்படிங்கிறது ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதர் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ப்ரொமோஷனு எல்லாமே வந்துருக்குங்க. ஸோ இதில் வந்து மேல் ஃபீமேல் நீங்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர் தான். அதை அவங்க கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா, ஏதோ ஒரு 3 இயர் கிராஜுவேட் டிகிரி, அதாவது ஏதோ ஒரு 3 இயர் டிகிரி முடிச்சுதான் அப்ளை பண்ணலாம், இல்லைனா டிப்ளமோ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024, 2025 பாஸ்ட் அவுட்ஸ், இந்த 2 பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கப்புறம் ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான இன்வைட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மோடு தான், அதாவது லேப்டாப்பில், அதாவது ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து இதற்கான அது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது. அதுவும் உங்கள் வீட்டிலேருந்தே தான் நீங்கள் வந்து இதற்கான எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதான் சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அரேஞ்சிங் ரெக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அப்பியரிங் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும், அதுக்கான ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும், வெப் கேமாக இருக்கட்டும். இப்போலாம் லேப்டாப்லேயே உங்களுக்கு தான் அந்த ஃப்ரண்ட் கேமரா, அந்த கேமரா இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலோட்டமாக சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா இந்த இடத்துல அப்ளை நவ் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நல்லா ஃபுல்லாக ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். அந்தந்த பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. அதில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ரெஸ்யூமில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடுங்க. உதாரணத்துக்கு ப்ராப்ளம் சால்வாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்லு, அப்புறம் கஸ்டமர் குவரிஸை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் போடுறதுனால இப்போ இந்த ரெஸ்யூம்ஸ்லாம் வந்து மேனுவலாக யாரும் செலக்ட் பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட போஸ்ட் நேம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது ஆப்வியஸாக அதோட ATS ஸ்கோர் அதிகமாகும். உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும். சில பேர்லாம் சொல்கிறாங்க, ப்ரோ ஜோஹோவில் எவ்வளோ டைம் அப்ளை பண்ணுறேன், ரிப்ளை வர மாட்டேங்குது, ஆனால் என் ஃப்ரெண்டுக்குலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அது ரிலேட்டடாக நம்ம கீவேர்ட் ரெஸ்யூமில் போட்டு கொடுத்தோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறது தான். ATS ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு வந்து அந்த இன்வைட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் தெரியாத விஷயத்தெல்லாம் போட்டுறக்கூடாது. அதை தான் நான் சொல்கிறேன். அதில் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு இதில் வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங், இதெல்லாம் ஒரு இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே கொடுங்க அப்படின்னு சொல்லலை, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலான்ட்டு. நம்ம பசங்க ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ரெஸ்யூம் வச்சுப்பாங்க, அதே எல்லாத்துக்கும் டக்குன்னு அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்ச் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொடுக்கணும். அதுக்குன்னு தெரியாததெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பொசிஷன் தொடர்பாக நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கேப்ஜெமினி கான்டாக்ட் சப்போர்ட் குரூப், அதற்கான ப்ராசஸ் என்ன, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், எக்ஸாம் என்ன கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டவுட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.